நடிகர் ஸ்ரீகாந்த் தடை செய்யப்பட்ட போதைப் பொருளான கொக்கைனை பயன்படுத்தின குற்றத்துக்காக காவல்துறை அவரை நேற்று கைது பண்ணி தீவிர விசாரணை பண்ணியிருக்காங்க. மேலும் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துறதுக்காக மருத்துவ பரிசோதனைக்காக நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்திலிருந்து கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போனாங்க. அப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸ் பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. நுங்கம்பாக்கம்ல இருக்கிற பார்ல ஏற்பட்ட மோதல் காரணமா கைது பண்ணப்பட்டு விசாரிக்கப்பட்ட முன்னாள் அரசியல் பிரமுகர் பிரசாத் கொக்கைன் போதைப் பொருளை பிரதீப் அப்படிங்கிறவர் கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு. அதை தொடர்ந்து பிரதீப் விசாரிச்சதுல ஸ்ரீகாந்த் பிரசாத் கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபாய் கிட்ட போதைப் பொருளை வாங்கினது தெரிய வந்திருக்கு. இதன் அடிப்படையில ஸ்ரீகாந்தை மருத்துவ பரிசோதனை செய்யவே அவர் போதைப் பொருள் பயன்படுத்தினது உறுதியாகி இருக்கு. அதுக்கப்புறம் அவரை கைது பண்ணி விசாரணை நடத்தியிருக்காங்க. அந்த விசாரணையில ஸ்ரீகாந்த் பல அதிர்ச்சிகரமான உண்மைகளை சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, முன்னாள் அரசியல் பிரமுகர் பிரசாத் கிட்ட அவர் அரெஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் தான் நான் 250 கிராம் போதைப் பொருள் வாங்கினேன். அதை வச்சு நான் கடந்த சனிக்கிழமை நுங்கம்பாக்கம்ல இருக்கிற வீட்டுல பார்ட்டி வச்சேன். எனக்கு பிரசாதம் மட்டும் தான் தெரியும். அவர் தான் என்ன ஹீரோவை வச்சு தீங்கிரே அப்படிங்கிற படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அந்த படத்துல நடிச்சதுக்கான சம்பளம் 10 லட்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. அதை நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு கொக்கைன் கொடுத்தாரு. ஒரு 3 முறை நான் இப்படி பேலன்ஸ் சேலரி கேட்கும் போதெல்லாம் எனக்கு கொக்கைன் கொடுத்தாரு. ஆனா 4வது முறை நானே கொக்கைன் கேட்கற அளவுக்கு அதுக்கு அடிமை ஆயிட்டேன் அப்படின்னு ஸ்ரீகாந்த் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. பிரசாத்க்கு கொக்கைன் வித்த பிரதீப் ஸ்ரீகாந்த் மட்டும் இல்லாம இன்னொரு நடிகரும் அவர் கூட கொக்கைன் பயன்படுத்தினதை நேர்ல பார்த்தேன்னு சொல்லி வாக்குமூலம் அளிச்சிருக்காரு. இப்போ அந்த நடிகர் ஆக்டர் கிருஷ்ணான்னு தகவல் வெளியாகவே அவரையும் போலீஸ் விசாரணைக்கு உட்படுத்த சம்மன் அனுப்பியிருக்காங்க. காவல்துறையோட அடுத்த கட்ட விசாரணையில மேலும் பல உண்மைகள் தெரிய வரலாம்னு சொல்லப்படுது. குற்றத்தை ஸ்ரீகாந்த் ஒத்துக்கிட்டதுனால அவருக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. மேலும் சிலர் அவர் சிறையில் அடைக்கப்பட அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு வராங்க. சீக்கிரமே இதை பத்தின முழு தகவலும் வெளியாகும்னு நினைக்கிறோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.